முருங்கை மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முருங்கை பிசின் இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு, ரொம்ப குறிப்பா இந்த முருங்கை பிசினை எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கலாம், இன்டேக்கா எப்படி எடுக்கலாம்ன்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். முருங்கை பிசின் அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பா வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதுல அதிக அளவில் இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். வைட்டமின் சி அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்துவதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நல்ல ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து முருங்கை பிசின்ல அதிகமா இருக்கு. கூடவே வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. வைட்டமின் ஏ அப்படின்றது நம்ம கண் பார்வையை நல்லா கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு, கிளவுகமா, கேட்ராக்ட் அப்படின்ற கண்புரை, கண் அழுத்த நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கண் பார்வையோட செயல்திறனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தாலும் முருங்கை பிசின்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதோட மட்டும் இல்ல, முருங்கை பிசின்ல நார் சத்து அதிகமா இருக்கு. இப்போ முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாம் சாப்பிடும்போது அதுல நார் சத்து அதிகமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி முருங்கை பிசின்லயும் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால செரிமானத்தை சீரா வைக்கும். உடல் பகுதியோட இயக்கத்தையே சீரா வைத்து அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, குடல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்திடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் புண்ணு அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தா வாய் புண்ணு, நாக்கு புண்ணு, உதட்டு பகுதியில் புண்ணா வெளிப்படும். உதட்டு புண், நாக்கு புண், வாய் புண் இல்லை குடல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னாலும் இப்போ மணத்தக்காளி கீரைலாம் சாப்பிடுவோம், பாதம் பிசின் சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த முருங்கை பிசின் அப்படின்றதும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் பாதிப்பிலிருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படுறதுக்கும் முருங்கை பிசின் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, முருங்கை பிசின்ல ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மை பாதிப்பிலிருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான அஃப்ரோடிசியா குணம் அப்படின்றதும் இதில் அதிகமா இருக்கு. ரொம்ப குறிப்பா விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே இயற்கையாவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா முருங்கை பிசின்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி இதெல்லாம் கம்மியா இருக்கு, இல்ல டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியா இருந்து இதனால குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் முருங்கை கீரை, முருங்கை பிசின் இது எல்லாத்தையுமே அன்றாட உணவுல தொடர்ச்சியா ஒரு 60 இருந்து 90 நாட்கள் வரைக்கும் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே அந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பாதிப்பிலிருந்து வெளிவரவும் முடியும். ரொம்ப குறிப்பாக தற்காலிக ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்றதுக்கு இந்த முருங்கை பிசின் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணிடும் முருங்கை பிசின் தொடர்ச்சியாக நீங்க எடுத்துட்டே வரும்போது. இதோட மட்டும் இல்லாமல் மூட்டு பகுதியில் வலி கூடவே சேர்ந்த மாதிரி ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வீக்கமும் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதையும் சீக்கிரமே கம்மி பண்ணும். மூட்டு வலி, வீக்கம் மட்டும் கிடையாது, உடம்புல எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, கை கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, எந்த வலியையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முருங்கை பிசின்ல அதிகமா இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் முருங்கை பிசின் எடுக்கிறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றத பத்தி பார்த்தோம் இல்லையா. இப்போ முருங்கை பிசினை எப்படி இன்டேக்கா எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பாதாம் பிசின் மாதிரி தண்ணியில ஊற வைத்தும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதோட டேஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால முருங்கை பிசின் நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில், ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா முருங்கை பிசின் அப்படின்னு கிடைக்கும். ஒரு பேக்கெட்ல இல்ல பாக்ஸ்ல விற்பாங்க. இதை வாங்கிட்டு கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த முருங்கை பிசினை ஒரு இரும்பு கடாயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீயாம லேசான சூட்ல ஒரே 1 டீஸ்பூன் நெய் போதும், அதிக அளவில் வேண்டாம் நெய். கொஞ்சமான நெய் இந்த முருங்கை பிசினை நல்லா வறுத்து எடுத்து முதல்ல சூடு நல்லா ஆற விட்டணும். சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைத்து நல்ல பொடி மாதிரி செய்து உங்க வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னர்ல வைத்துக்கலாம். அம்மியில இடித்து நல்லா அரைக்கிறீங்க அப்படின்னாலும், அம்மி பயன்படுத்தி அரைத்தாலும் பரவாயில்ல, நல்ல பொடி மாதிரி செய்து உங்க வீட்டில் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் செய்து வைத்துக்கணும். இதை எப்படி இன்டேக்கா எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இந்த 1/2 டீஸ்பூன் முருங்கை பிசின் பொடியை 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால் இதில் நல்லா கலக்கிட்டு, இனிப்புக்கு நாட்டு சக்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் வேணா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனங்கருப்பட்டி இல்லை கல்கண்டு வேணா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 11 மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதை தொடர்ச்சியாக ஒரு 60 இருந்து 90 நாட்கள் வரைக்கும், ஆண்கள் ரொம்ப குறிப்பாக ஆண்மை அதிகப்படுத்தணும் இல்லை குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 90 நாட்கள் வரைக்கும் ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் எடுக்கிறேன், ஒரு இம்யூனிட்டி அதிகப்படுத்தணும், எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரதை ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். முருங்கை பிசின் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் குழந்தையின்மை பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ.